பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரொம்ப நாள் ஆச்சுங்க ரைடு எடுத்து. லாஸ்ட்டாக கேரளா ரைடு போனோம். அதுக்கப்புறம் vlog-ஏ பண்ணல. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா vlog பண்ணாமல் அப்படியே ட்ரெண்டிங்லேயே இருக்குது, வீடியோஸ் எதுவும் போடல. ஸோ சண்டே ரைட் போகலான்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கம்பல் பண்ணானுங்க. இல்லை சண்டே ரைட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று மகாபலிபுரம் இல்லை பாண்டிச்சேரி. ஸோ இந்த 2 பிளேஸில் தான் வந்து நம்ம ரைட் பண்ண போகிறோம். அப்படி இல்லைனா பாண்டிச்சேரி போயிடுவோம். கேன்சல் ஆச்சுன்னா மகாபலிபுரமே யூட்டர்ன் பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும். இல்லை பாண்டிச்சேரி போகிற பிளான் தான். ஸோ நீங்கள் வந்து இந்த vlog எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னென்ன பண்ணுறேன், என்னென்ன மாதிரி பீப்புள்ஸ்லாம் மீட் பண்ண போகிறேன், என்னென்ன மாதிரி பசங்கள்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஸாக வரானுங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இந்த vlogல நீங்கள் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ எங்கே வந்திருக்கேன் பார்த்தீங்கன்னா, இங்கே ஒருத்தர் வந்து ஃப்ரெண்டு ஒருத்தர் வராரு. அவரை மீட்டப் பண்ண தான் வரேன். அவர் என் கூட அப்படியே கனெக்ட் ஆகுறாரா. ஸோ அதனால் அவரை கூப்பிட்டு போயிட்டு கோவளம் ஜங்ஷனில் வெயிட் பண்ணோம். ஸோ அந்த பேலன்ஸ் வர பசங்க வந்து கோவளம் ஜங்ஷனில் வராங்க. பேலன்ஸ் ரைடர்ஸ் வந்து கோவளம் ஜங்ஷனில் இருக்காங்க. நாங்கள் இங்கேருந்து 2 பேர் அங்கே போகிறோம். பாதி பேர் அங்கேருந்து அங்கே கனெக்ட் ஆகிடுவாங்க. ஸோ அங்கேருந்து மகாபலிபுரம், அப்புறம் அதுக்கப்புறம் லொக்கேஷன் தான் பிளான் பண்ணணும். ஓகே, வண்டியில் சுத்தமாக ஃபியூல் இல்லை. ஸோ அது போட்டால் தான் உண்டு. அதை போட்டு பங்கு கூட எங்கே வச்சுருக்காங்க, பங்கு போட்டு இந்த பங்கில் போயிட்டு பெட்ரோல் போட்டு இன்னும் ஃபோனே பண்ணல. டீமெட்டு ஒருத்தர் ஃபாரஸ்ட் யூனிவர்சிட்டிக்கிட்ட வெயிட் பண்ண சொன்னாரா. ஸோ நானும் அப்படியே vlog பண்ணிட்டு கிராஸ் பண்ணிட்டேன் காலேஜை பார்க்காம. ஸோ அவர் ஃபோன் பண்ணும்போது அவர்கிட்ட சொல்லிடலாம், ஸோ நான் போயிட்டுருக்கேன், பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிடலாம். அது மாதிரி நம்ம வண்டியில் ஃபியூல் அது கூட தான் வண்டிக்காங்க. ஓகே, பங்குக்கு வந்துட்டோம். பங்கில் பெட்ரோலை போட்டுட்டு இருந்து நம்ம கிளம்ப வேண்டியதான் பைசா பார்க்குறதுக்கு. அப்புறம் 600 போடுவோம். 600 என்ன சொல்கிறேன்யா. பெட்ரோல் போட்டு முடிச்சாச்சு. பெட்ரோல் போட்டதுக்கப்புறம் இப்போ ஒருத்தர் பிக்கப் பண்ணோம். அது வந்து வர நேரம் இன்னும் காணும். நான் தாம்பரம்லேருந்து கேம்ப் வந்துட்டேன். அவர் உள்ளேருந்து இங்கே வரதுக்கே அவர் லேட் பண்ணுறாரு. ஸோ இந்த மாதிரி லேட் பண்ணால் நம்ம என்ன செய்கிறது சொல்லுங்கள். அவருக்கு ஃபோன் போடுவோமா? ஒருத்தர் ஃபோன் பண்ணிட்டாரு. எது போகிறது? டீ கடைக்கு போகலாமா? டீ கடைக்கு எங்கே? இப்போ இது என்ன ரோடு? இது சர்வீஸ் ரோடா? இவர் வந்துட்டார். ஒரு ரைடர் வந்துட்டார். அவரை கூப்பிட்டு கோவளம் போயிட்டு பண்ணுறாங்க. பட் நம்மளும் பண்ணல. எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா கோவளம் ஜங்ஷன் வந்துட்டோம். இன்னும் அவங்கள காணோம். எங்கே போகிறது? ஸ்ட்ரைட்டாக போகிறேன். போகலாமா? போகலாமா? முன்னாடி போ, இந்த கடைக்கு போகலாம்.
இருக்காங்க. ஸோ இங்கே தான் வந்து டீமே வந்து இப்போ தான் மீட் பண்ணிட்டாங்க. ஸோ க்ளவுஸ் சூப்பர். அவங்க வந்து நல்ல மென்டாலிட்டி தான் இருக்காங்க. க்ளவுஸ்ன்னு சொன்னால் கூட காதில் வர மாட்டேங்குது. ஏன்னா அவங்க வந்து ஒரு டீட்டெயிலில் வந்துடுறாங்க கூட. எல்லாம் சூப்பர் பைக் தான் இருக்குது. சொல்லு ரவி ப்ரோ, வண்டி எடுக்க முடியல, லாக் ஆகி மாட்டின்னு இருக்கிறேன். நான் எடுத்துன்னு வரேன். இதெல்லாம் மூவ் பண்ணால் தான் என் வண்டி எடுக்க முடியும். எப்போ மூவ் பண்ணி நான் சண்டே ரைடு எல்லாம் கிளம்பிட்டோம். எல்லாரும் பார்த்தா போகிறாங்க. பயங்கர ஸ்பீடாக போகுது. இன்னும் ஒரு பாதி பேர் வந்து பெட்ரோல் போட்டுருக்காங்க பின்னாடி. ஸோ அப்படியே இந்த ரைடை முடிச்சுட்டு அப்படியே போயிட்டு போகலாமா முன்னாடி. ஸோ நாங்கள் அப்படியே முன்னாடி போகிறோம். அவங்க பெட்ரோல் போட்டு வராங்க பின்னாடி. நம்ம சண்டே நம்ம என்ஜாய் பண்ணுவோம் ஜாலியாக. அப்புறம் மூஞ்சில் லைட் அடிக்க ரைடை நம்ம ஃபுல்லாக முடிச்சுட்டு நம்ம வந்து எங்கே போகிறோம் பார்த்தா பாண்டிச்சேரி போகிறோம். நெக்ஸ்ட் அப்படியே பாண்டிச்சேரி. அவங்க எங்கே யூட்டர்ன் போடுறாங்களோ அவங்க போட்டுருவாங்க. நம்ம அப்படியே பாண்டிச்சேரி போயிட்டு பாண்டிச்சேரியில் ஒரு சண்டை பண்ணிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வர வேண்டியதுதான் ஜாலியாக. இங்கே எல்லாம் நிற்கிறாங்க. இன்னும் எல்லாம் இங்கே நிற்கிறாங்க. என்னாச்சு? நூற்றம்பது 120 கம்மி கொடுத்துருவாங்க. அவ்வளோதான்டா. சரி, என்ன பிளான் இப்போ? எங்கே போகிறோம்? எம்டிக்கே போயிட்டு நம்ம திரும்பி நம்ம பண்ணிட்டு போயிடலாம். நீ நின்று என்ன பண்ணுறீங்க? நீ நின்று போவோமா? என்ன ஸ்டாப்பிங்க? இது ஜாயின் ஆகணும்ல எல்லாருமே. என்ன ஜாயினு? ஸ்டாப் ஆகி வந்து பாரு, அவங்க தானே ரைடு இருக்கு போகிறாங்க. வர்றா அவங்க தானே ரைடு இருக்கு. ஒரே வெஹிக்கிள் அடிச்சாங்க பாரு, 3-4 பேர். அவங்க தான் நம்மளோட வந்து பெட்ரோல். என்னடா இது? 162 அதனால 162 ஓட்டுனியா? வெள்ளைக்கே தான் அவர் ஓட்டுவார்ப்பா. அவர் யார்? அவர் வந்து சூப்பர் பைக்கர். அவர் ஓட்டுவார், எல்லாம் ஓட்டுவார். அவர் ஓட்டாத வண்டியே கிடையாது. எங்கே ப்ளூ ரேஞ்சர், பிளாக் ரேஞ்சர், பிங்க் ரேஞ்சர், என்ன ரேஞ்சர்ஸ் தான் இருக்காங்க எல்லாரும். என்ன வசனமே புரியல ப்ரோ. ரேஞ்சர்ஸாகவே இருக்காங்க. ஒரு கூட்டம் எங்கே? எல்லாரும் அங்கே தான் போனாங்க சார். இன்னும் ஆள் வரணுமா இங்கே? வரோம். அண்ணனே கிளம்பி நினைக்கிறேன். ஸோ இப்போ
இப்போ இன்னும் கொஞ்சம் பேர் வரணுமா, வந்துட்டாங்க நாங்கள் இங்கேருந்து கிளம்பிடுவோம். எப்போ நாங்கள் பாண்டிச்சேரி போகணும் வெயிட்டிங்கில் இருக்கிறோம். இப்போ வெயிட்டிங்கில் பாண்டிச்சேரி போயே ஆகணும். ஐயோ என்னடா எப்பட்றா வண்டி எடுத்துரும். நான் ஊத்துறேன் நாய் குறுக்க வந்துச்சா? நான் ஒத்துனாண்ணா, நான் கொஞ்சம் ஒத்துங்க. நாய் குறுக்க வந்துச்சம்மா. நடக்க முடியாதாண்ணா? வரல செய்ய முடியா? ஆம்புலன்ஸ் ஏதாவது ஃபோன் பண்ணி கூட இல்லை. ரைடு போகும்போது தான் நாய் குறுக்க வந்துடுறீங்க. அவர் போகும்போது குறுக்க வந்து அவர் கால் அடிப்பட்டு அவர் என்ன சொல்றாரு. ஏங்க இதுவா எங்கே வந்துட்டேங்க? ஏய் நான் பார்க்கவே இல்லை. நீ என்னைக்கு அந்த எந்த ரைட்ல நீ பார்த்துருக்கேன்? ஒன்று ஊட்டி போனால் மேலே ஏறிட்டேன் சொல்லாம. எங்கடா ஒரு வண்டி நான் ரஜேஷ் உங்கள் ரெக்கார்ட் ஆகின்னு இருக்கீங்க. நீங்கள் மூஞ்ச முன்னாமா எதுக்கு நானா அதான் போகலாம் நீங்கள் வாங்க. Batman, go Batman. Hey Batman. அதுக்கு டியூனுக்கு வந்து மேண்டேட்டரி ஏர் ஃபில்டரு ஓட்டா நம்ம 600.
பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்பிட்டோம். அங்கேருந்து கிளம்பிட்டு இப்போ நேராக பாண்டிச்சேரி தான் போகிறோம். பாண்டிச்சேரியில் போயிட்டு சாப்பிட்டு வந்துடலாம். போயிட்டு அங்கே போய் சும்மா ஃபோட்டோ வீடியோ எதாவது எடுத்துகிட்டு சுற்றிட்டு வந்துடலாம். ஈவினிங்குள்ளே வந்துடலாம். அங்கெல்லாம் இல்லை, ரிட்டர்ன் வந்துடுவோம். ஸோ பாண்டிச்சேரி வந்துட்டோங்க. இன்னும் ஒரு 2-3 கிலோமீட்டரில் பாண்டிச்சேரி உள்ளே போயிடலாம். உள்ளே போயிட்டு பீச்சுக்கு போயிட்டு ஜாலியாக அங்கே போய் சும்மா வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு என்ன இருக்குது பார்த்துட்டு சும்மா சண்டே கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக பாண்டிச்சேரியில் என்ஜாய் பண்ணிட்டு வீட்டுக்கு போக வேண்டியதான். நாங்கள் இப்போ உள்ளே போயிட்டு என்னென்ன பண்ணுறோம் அப்படின்னு நான் பார்க்குறேன். பாண்டிச்சேரி பீச்சுக்கு பின்னாடி வந்தேன். ரெஸ்டி பாய்ஸ் 2 பேரையும் காணும். உடனே வந்து ரெஸ்டி நிற்போம். எங்கே வரான் பார்க்கலாம். காணவில்லை, அவங்களை காணவில்லை. எங்கே இவங்களை இன்னும் காணும். ஒரு ஸ்னாப் ஒன்று, பாண்டிச்சேரி ஸ்னாப். எங்கே அவங்களை இன்னும் காணும். நம்ம தான் முன்னாடி வந்துட்டோம் ஸ்பீடாக. சரி ஓகே, வார்த்தை வெயிட் பண்ணலாம். நான் வேற யாரும் நினச்சி நின்று இருக்கிறேன் காணுன்ட்டு. எவ்வளோ நேரம் கை காமிச்சு நான் வேற யாரும் கூப்பிட்றாங்க போல, வேற எதுவும் ரைடர்ஸ் போல. நம்ம கிடையாது. பீச்சு விடு வண்டியை. பீச் போகலாம். பீச் போயிட்டு பிளான் பண்ணீங்க போகலாம். வாயா பீச்சுக்கு. பீச்சுக்கு போகிறோம். இதோ ஃப்ளாக் பீச்சுன்றான். நீங்கள் என்ன கொடி நடத்திருப்பாங்க தெரியுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டிஃபன் தான் சாப்பிட போகிறோம். டிஃபன் சாப்பிட்றதுக்கான பிளேஸ் எதுவுமே தெரியாமல் அவர் சுற்றிட்டு இருக்காரு. நம்ம ப்ரோ ஏதோ ஒரு நல்ல ஹோட்டல் பாண்டிச்சேரியில் எங்கேன்னு கேட்டு சுற்றி வாங்கிட்டு போகிறது. இது ஊரில் எல்லாம் நல்ல ஹோட்டல் தான். எங்கே பாருக்கு ஹோட்டலு? எங்கே போகிறேன்? எது ஐயா? இதுவா? இது கிடையாது. அது காஃபி பார். அது காஃபி பார். இருக்குமா? இட்லி கடை மாதிரியே இல்லை அது. அதுதான் சொல்கிறேன். ஸ்நாக்ஸ் கடை மாதிரி இருக்குது. அது ஃபேமஸாக இட்லி இருக்குதாங்க. சரி வாங்க போகலாம். அங்கே போட்டுறது அங்கே இட்லி கடைன்னு காப்பி கடைக்கு கூட்டு வந்து இட்லி கடைன்றா. ஏமாத்துறீங்க, என்ன ஏமாத்துறீங்க? ஏமாத்துறீங்களா ப்ரோ? நினைக்கிறேன் எல்லாம் குறுக்குன்னு பார்த்துக்கிறேன். எதுப்பா ஃபேமஸான கடை? இதுவாப்பா ஏபிஎஸ் ஃபேமஸான கடையா பாண்டிச்சேரியில் வந்தீங்கன்னா இந்த காஃபி கடையில் வந்து இட்லி குடிங்க. சரி இந்த இட்லி கடையில் வந்து காஃபி சாப்பிடுங்க. ஓகே, நாங்கள் சாப்பிட்டோம். இப்போ தான் சாப்பிட்டு இப்போ எங்கே போகிறோம்? பாண்டி மெரினா போகிறோமா? பாண்டி மெரினாவா? பாண்டி மெரினா. ஓகே, நாங்கள் சாப்பிட்டாச்சு. இப்போ வந்து பாண்டி மெரினா அப்படிச்சான் சொல்கிறாங்க. சரி, பாண்டி மெரினான்றாங்க. அது என்னன்னு தெரியல. அதை போய் பார்த்தா தான் தெரியும். பாண்டி மெரினாவுக்கு வழி காட்டுறேன்னு சொன்னவொடனே காணாம போயிட்டான். எங்கே போனான்?
வந்த வழிதான். தப்பு தப்பாக கூப்பிட்டு போகிறானுங்க வழி தெரிக்கிற மாதிரி. ஆனால் பேர் மட்டும் கெட்டு வச்சுக்கிறானுங்க. ஏய் தெரில எங்கே போகிறானு. ஏதோ மெரினா பீச்சாமே. மெரினா பீச் எங்கே இருக்கு? மெரினா பீச்சு கூட்டு போகிறாரு நம்மளை. மெரினா பீச் நல்லா பாரு. உன் ஜாடியில் இருக்கு. என் ஜாடியில் இல்லை, உன் ஜாடியில் அழகாக இருக்கு. இப்போ எங்கே வந்துருக்கோம்? இது என்ன பீச்சுன்னு தெரியல. என்ன பீச் இது ரவி ப்ரோ? என்ன பீச்சு? பீச் பேர் என்னது? தெரியலையே. ஐடன் பிளேஸ்ன்றாங்க, அதான் தெரியலையே. ஐயா அது மேலே வண்டி ஓட்டுன்னு போகிறாங்க. அதான் தெரியல. சைக்கிளே ஓட்டுன்னு போகிறான். ஏய் வண்டி இல்லையா அது? ஐயோ ஜிப்லைனா? ஜிப்லைனில் போகிறானா? இங்கே வண்டி தான் போகுது. வண்டி போகுது. அங்கே போகுது வண்டி. அலோட் பண்ணுவாங்க. தெரிஞ்சவங்க யாரா இருப்பாங்க, நல்லா அலோட் பண்ணுவீங்களா? டோக்கன் வாங்கணுமா வண்டிக்கு? எவ்வளோ டோக்கனு? 3 வண்டிக்கா? 60. அந்த கேமரா வந்து இதோட கனெக்ட் ஆகும் செல்லோட. ஆமாம், நான் எல்லாத்துலேயும் கனெக்ட் பண்ணிக்கலாம். எவ்வளோ வருது? 41. 41. 3 வண்டி. சாரி ப்ரோ. ஹிடன் கிடையாது. லைட் இருக்கா? ஏன் லைட் லைட்டா இருக்கா? ரெட்டு தெரியல. நைட்டு தான் போடுவாங்க. ரைமிங்ல சொல்லுவாங்க, அந்த மாதிரி பண்ணுங்க. ரைமிங்லையா? ஜோடி ஜோடியாக வந்தீங்கன்னா இங்கே ஜோடி புறா. இந்த பீச் ஈடன் பீச். இதோ இருக்கு பாருங்க. இதுதான் இந்த பீச்சோட அவுட்டரா? இவ்வளோ தான் இல்லை இந்த பீச்சு? இவ்வளோ தான் இருக்குது. ஒன்று எங்கே இருக்குது? ஒன்று எங்கே இருக்குங்க? சர்க்குரி ஒன்று எங்கே இருக்குது பாரு. இங்கே வா, நான் காட்டுறேன். ஐயோ இது பேர் நம்ம நிற்கிறோம். இதுதான் 1. ஆமாம், 1 2 தான் சன். அங்கே சன், அந்த ரவுண்ட் 2. இப்போ என்ன பண்ண போகிறேன் இதை பார்த்து? வழி ஸ்கேன் பண்ணிக்கலாம். வழி என் மூஞ்செல்லாம் போட்டுறதா? நான் எடிட் பண்ணுறேன். வாய்ப்பே இல்லை, எல்லாரையும் போடுவேன். அப்படி மறைக்கணும்னா 500 ரூபா கொடுங்க, மறைக்கிறேன். எல்லாம் மறைக்க முடியாது. அது பேர் வாட்டர் பால் போல். அது உள்ளே போயிட்டு சுற்றலாம்ல? அதில் போகலாமா? இதில் போகலாம், இதில் போகலாம். நான் தான் சொல்கிறேன் இல்லையா, அது அந்த காலம் தடிக்க ஒருத்தலாம். இப்போ அப்படி கிடையாது. இப்போலாம் பயங்கர ஷார்ப்பாக இருக்குது. நீ தடிக்கினே வந்தாலும் அப்படி தான். ஏன் ஸ்லோவாக போகிறேன் தடுக்கும் போது? வீரம்மா நான் கீழே வந்துடுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாரும் பார்ப்பாங்க. கைட்டு எல்லாரும் நம்மளுக்கு தான் பார்ப்பாங்க. செஞ்சு கேட்டு நான் கேட்ட மாட்டேன். இங்கே கார் மட்டும் போகுது எப்படி? டோக்கன் போட்டு உள்ள வந்துடும். எக்ஸ்ட்ரா காசு போட்டு உள்ள வந்துடும். அப்போ நானும் பைக் எடுத்து வந்திருப்பேனே. அதுதான் நான் அவன் தான் அங்கேயே போட சொன்னான். ஐயா பார்க்கு தான் உள்ள விட சொன்னான். அது இந்திய நாட்டுக்கொடி. சரி ஆஃப் பண்ணு. அதான் ரெக்கார்ட் பண்ணிக்கல. இதுக்கப்புறம் என்ன ரெக்கார்ட் பண்ணுறேன்? ஆஷ்ரிதா கூட
என்ன பார்த்தீங்கன்னா பீச்சுக்கு வந்தோம். வந்தால் அந்த பீச்சில் ஒன்றுமே இல்லை, பீச்சில் எதுவுமே இல்லை பார்க்குற அளவுக்கு. ஸோ இங்கேருந்து கிளம்பிட்டாங்க. இடன் பீச்லேருந்து உள்ளே போய் பார்த்தா வெயில் ஒன்றுமே முடியல, சுற்றி பார்க்குற அளவுக்கு ஒன்றுமே இல்லை உள்ள. ஸோ அதுக்கு நம்ம கோவளம் பீச்சே பரவாயில்ல, இங்கே வர்றதுக்கு நீங்கள் வராமே இருக்கலாம். ஆசைக்கு வேணால் வந்து பேரை மட்டும் பாருங்கள், பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு போங்க. சில கேம்ஸ்லாம் இருக்குள்ள, அந்த கேபிள் கார் மாதிரி ஒரு இருக்குது, அது இருக்குது. அப்புறம் வந்து வாட்டர் பால் இருக்குது, அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் யூஸ் பண்ணுங்கள். கிட்ஸை கூப்பிட்டு வந்தால் ஒரு ½ hour 1 hour ஸ்பெண்ட் பண்ணலாம் ஜாலியாக. மற்றபடி சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. நம்ம இப்போ போய் ஃபுட்டு சாப்பிட்றது தான், லஞ்ச் சாப்பிட்டு அது ஜாலியாக கிளம்ப வேண்டியது. ஸோ 3 கிலோமீட்டரில் வந்து அந்த ஹோட்டல் சந்தியா சம்திங் சொன்னாங்க, அந்த கடைக்கு போக போகிறோம். அங்கே என்ன கான்செப்ட் பார்த்தீங்கன்னா தொக்கு பிரியாணியா. ஸோ சென்னையில் நல்லா இருக்காது, இங்கே நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. வந்து நம்ம போகிற ஐட்டம் சொல்கிறாரு. சரி பார்ப்போம், அப்படி எப்படி தான் இந்த டேஸ்ட் இருக்குன்னு பார்த்துட்டு, சென்னை பெஸ்ட்டாக பாண்டிச்சேரியில் இருக்க பிரியாணி பெஸ்ட்டாக, ஸோ அப்படி நம்ம பார்த்துருவோம். பார்த்து உங்களுக்கு ரிவ்யூ சொல்கிறேன் நான். இதுவா ப்ரோ? இங்கேயா? வண்டி ஸ்ட்ரைட்டாக விட. ஹோட்டல் ஜீவா ஸ்டுடியா, நைஸ். வண்டி எங்கே ட்ராப் பண்ணுறது? எல்லாம் வண்டி அங்கே அங்கே பார்த்து அங்கே அந்த ஹோட்டல் ரீச் ஆகிட்டோம். எங்கே அவங்க 2 பேர்? ஹோட்டல் உள்ள போய் பாருங்க, அப்படியே இருக்கணும். ஓகேவா? என்ன பயப்படுறாங்க? தனியாக தான் இருக்கும். இங்கே பாருங்க, இந்த தனியாக டென்ஷன் ஆகுறாங்க. எப்படியா இருக்கு? இந்த பெங்களூர் வராங்க கூட்டினது ஒரு நாள் சாப்பிட வைக்கலாம். இவனுங்க எவ்வளோ பேர் கேட்டாங்க ஃப்ரான்ச்சைஸ்க்கு? அவர் ஓப்பனாக சொல்லிட்டாரு, எங்கள் டேஸ்ட்டு வேறு எங்கேயும் வரக்கூடாது அது. ஏன் எதனால? இதோட மவுஸ் போய்ட்டோம் சார். யாரும் இங்கே வரணும், அங்கே போய் எழுதுவாங்க. மோஸ்ட்டாக வந்து இங்கே வந்து பெங்களூரில் நிறைய ஊரில் நீங்கள் சாப்பிட்றோம். புளியாந்தூர் மாதிரி என்ன அப்புறம்? நீ சொன்ன பாரு, ஃபஸ்ட்டுலாம் ஆட்டோ பிரியாணின்னு சொல்லி நைட் பிரியாணின்னு சொல்லி அங்கே தான் நான் அடிக்கடி சென்னை வருவேன். என்னோட சிஸ்டர் சொல்லுவா 3 மணி பிரியாணி சாப்பிடணும், 3 மணி அந்த புளியாந்தோப்பு எல்லாம் அது ஆயிடுச்சு இல்லைங்க. நீங்கள் அப்போ 3 o'clock பிரியாணி சாப்பிட்ணுன்னா பல்லாவரம் டிவிஆர் வாசலில் போட்டுருப்பாங்க. 190 அன்றைக்கி ஒன்றா நாங்கள் சூப்பராக இருக்கும். நாங்கள் இந்த இடத்துக்கு போனோம், அண்ணா நகர் பிஸ்மிலா சொல்லுவோம். அங்கே கூட இதுமாரி தான் நல்லா இருந்துச்சு. சாப்பிட்டோம். அந்த பிரியாணி பாருங்கள், நல்லா இருந்தது. 140 ரூபா தான், செம்ம ஒர்த்துங்க. ஸோ டேஸ்ட் வைஸ் நல்லா இருந்தது சாப்பிட்றதுக்கு. ஸோ நைஸ் பிரியாணி. வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த கடையை ட்ரை பண்ணுங்கள். அந்த கடை நேம் மென்ஷன் பண்ணுறதுல. ஸோ இப்போ என்ன, அவ்வளோதாங்க. பாண்டிச்சேரியில் சும்மா ஜாலியாக ஒரு நாள் ஃபன் பண்ணி சுற்றிட்டோம். சுற்றிட்டு அப்படியே சென்னை கிளம்ப வேண்டியதான். சென்னை போயிட்டு ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு